இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதியில் பிறந்த ஜடம் அழியாமல் அகத்தீடு செயலறிந்து நேரான நிலையறிந்து சஞ்சார சமாதியாய் இருக்கும் வேடா, இதோ எதிரிகளின் தலைகளை துண்டு துண்டாக கொய்யும் உன் மந்திரவாள் இதோ. அந்த மந்திரவாளை வேடன் அறையை நோக்கி வீசு. வீசு. அப்படியே செய்கிறேன். அவங்க சொன்னபடி செய். வேடா, உன்னுடைய வாளை உனக்கே அர்ப்பணிக்கிறேன். இந்த பௌர்ணமி முடிவதற்குள் என் அண்ணன் வேடன், இல்லை இல்லை, உங்கள் மன்னன் வேடனை இதே வாளால் கொல்லப் போகிறேன். அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் இருவரும் பார்த்துவிட்டு அவனோடு சேர்ந்து நீங்களும் மரணிப்பீர்கள். வந்துட்டாரு என்னுடைய மன்னன். ராட்சசர்களுக்கெல்லாம் ராட்சசன் எங்கள் வேடன். அவர் நீ பேசியதெல்லாம் கேட்டு விட்டார். நீ என்னுடன் பிறந்தவன் என்று நினைத்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. இந்த பௌர்ணமி ஆரம்பித்து முடிவதற்குள் இம்முறை நான் உன்னை கொல்வேன். அதற்காகத்தான் 1000 வருடத்திற்கு பிறகு இந்த ஜென்மம். தம்பி பார்த்திபா, உன் பேச்சில் மரண பயம் தெரிகிறது. நீர் விட மூச்சு காத்து எனக்கு அதை காட்டி கொடுத்து விட்டது. எங்களால உங்க கட்டளை ஏற்க முடியாது பார்த்திபா. உங்க கண்ணுக்கு மட்டும்தான் பஞ்சக நாட்டுக்கு பட்டத்து இளவரசியா சமீபத்தா தெரிவா.
ஆனா எங்க கண்களுக்கு அவ வேடனின் அடிமைதான். பாத்துப்பா, வேடனோட அருமையான எனக்கு ஒரு காலமும் அழிவே இல்லை. யோ தாடிகாரா, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு நான் கனவு கூட கண்டதில்லையா? ராணி, நான் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் சொல்லு? இந்த நேரத்துல நீ எதுக்காகவும் கண் கலங்க கூடாத. என்ன ராணி இது? எமோஷன்ல கண் கலங்கறதே வேலையா வச்சிட்டு இருக்கீங்களா? அஞ்சல, நீ போமா. சரி. அடுத்து நீ வளையல் போடுமா. எங்க கொள்ளு பேத்தி நல்லபடியா சுகப்பிரசவத்துல இந்த பூமியில காலை பதிக்கணும். சரியா? சரி பாட்டி. பார்வதி, நீ வா. போமா. அம்மா, 100 வயசு வரைக்கும் உன் பேரனோடையும் பேத்தியோடையும் சந்தோஷமா இருக்கணும்மா. சரிங்க பாட்டி. ராணி, நீ எங்களையெல்லாம் விட வயசுல சின்ன பொண்ணுதான், எங்க வீட்டு மருமக தான். இருந்தாலும் நீ தான் இந்த வீட்டோட குலவிளக்கு. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதனால பாப்பா பெத்த எங்க கிட்ட கொடுத்துரு, நாங்க பாத்துக்கிறோம். சரியா? எல்லாரும் இருக்கோம்ல? ராணி, நீ எப்படி தைரியமா இருக்கியோ அதே மாதிரி உன் குழந்தையும் தைரியமா இந்த உலகத்துல எதிர்த்து நின்னு போராடணும். போலீஸ் அத்தை தைரியமா இருக்க சொன்னாங்க. நான் உன்னோட பெரியம்மா, ராணிய பாத்துக்கிற மாரியே உன்னையும் என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறேன் பாப்பா. அம்மா ராணி, நீ எப்பவும் சௌக்கியமா இருக்கணுமா. இந்த குடும்பத்தை நீதாம்மா நல்லபடியா பாத்துக்கணும். சரிங்க தாத்தா. நல்லா இருமா, நல்லா இரு.